ஸோ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 2D கேம் என்விரான்மெண்ட் செட்டப் பண்ணுறதை பற்றி தான். ஸோ யூனிட்டி ஓப்பன் பண்ணிவிட்டு உங்களோட ஐடி வச்சு லாகின் பண்ணிக்கோங்க. நியூ ப்ராஜெக்ட் போனீங்க அப்படின்னா யூனிவர்சல் 2D. ஸோ கேம் என்விரான்மெண்ட் வந்துட்டு 2D என்விரான்மெண்ட் தான். யூனிவர்சல் 2D அதில் கேமுக்கான ப்ராஜெக்ட் நேமு ஸோ கொடுத்துட்டு கிரியேட் ப்ராஜெக்ட் கொடுத்தோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகிடும். ஸோ நான் இப்போ ஏற்கனவே கிரியேட் பண்ண ப்ராஜெக்டை ஓப்பன் பண்ணிட்டு காட்டுறேன். ஸோ கேம் என்விரான்மெண்ட் ஓப்பன் ஆயிடுச்சு. ஓப்பன் ஆனதுக்கப்புறமா நமக்கு அசட்ஸ், விண்டோஸு, பேக்கேஜ் மேனேஜ்மெண்ட், மை அசட்ஸ். இந்த அசட்ஸில் போயிட்டு நமக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஏற்கனவே டவுன்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு அதில் வந்துடும். அப்படி இல்லைன்னா நம்ம டவுன்லோட் பண்ணிக்கணும். ஸோ நான் அந்த பிக்சல் அட்வென்ச்சர் ஏற்கனவே நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த டவுன்லோட் பண்ணதை வந்துட்டு இந்த ப்ராஜெக்டில் இம்போர்ட் கொடுத்துக்கிறேன். ஸோ எல்லாமே கொடுத்துட்டு இம்போர்ட் கொடுத்துட்றேன். என்னோடய ப்ராஜெக்டில் அது இம்போர்ட் ஆகிடும். ஸோ அசட்ஸ் வந்து இம்போர்ட் ஆகிடுச்சு. நீங்கள் அசட்ஸில் பார்த்தோம் அப்படின்னா பிக்சல் அட்வென்ச்சர் அப்படின்ற அசெட்டு நமக்கு வந்துடுச்சு. அசட்ஸில் நமக்கு பேக்ரவுண்ட்ஸு எல்லாமே இருக்கும். ஐட்டம்ஸு, டெரெயின்ஸு, கேரக்டர்ஸு எல்லாமே இருக்கும். ஸோ இதை வச்சு தான் நம்ம பேக்ரவுண்டு, அதுக்கப்புறம் பிளாட்ஃபார்மு, மெயின் கேரக்டர் இந்த மூணுத்தையும் லோட் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேக்ரவுண்டு. ஸோ பேக்ரவுண்டில் எல்லா பேக்ரவுண்டையும் செலக்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட் பிக்சல்ஸ் பர் யூனிட்டை நம்ம 16 ஆர் 32 ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம 16 ஃபிக்ஸ் பண்ணிப்போம். இங்கே அப்ளை இருக்கும், அப்ளை கொடுத்துக்கோங்க. ஸோ பிக்சல்ஸ் பர் யூனிட்டு பேக்ரவுண்டுக்கு அப்ளை ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா டைல் மேப்பு. ஸோ டைல் மேப் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு 2D ஆப்ஜெக்ட்டு, டைல் மேப்பு, ரெக்டாங்குலர். ஸோ ஃபஸ்ட்டு டைல் மேப் இது என்னென்னா பேக்ரவுண்ட். ஸோ பேக்ரவுண்ட் டைல் மேப்பை கொடுத்தாச்சு. இப்போ இந்த டைல் மேப்பில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த பேக்ரவுண்ட் கலர் யூஸ் பண்ண போகிறோமோ அதை ஸ்ப்ரைட் எடிட்டர் மூலமாக எடிட் பண்ணுவோம். ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்ப்ரைட் மோடு சிங்கிள் அப்படின்றது போல் மல்டிபிள்னு செட் பண்ணிப்போம். ஏற்கனவே அதோட பிக்சல் பர் யூனிட் 16 செட் பண்ணியாச்சு. ஸோ இதை அப்ளை பண்ணிவிட்டு ஸ்ப்ரைட் எடிட்டரை ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்ப்ரைட் எடிட்டரில் இப்போ ஸ்ப்ளைஸு, ஆட்டோமேட்டிக் பதிலாக கிரிட் பை செல் சைஸு. ஸோ இதில் நமக்கு 16/16 கொடுத்து ஸ்லைஸ் கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஸ்லைஸ் ஆகிடும். அப்ளை கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஸ்ப்ரைட் எடிட்டரில் எடிட் பண்ணியாச்சு. இப்போ டைல் பேலட்டை பேக்ரவுண்ட் கிளிக் பண்ணிக்கலாம். விண்டோவில் 2Dயில் டைல் பேலட்டை, ஸோ டைல் பேலட்டில் கிரியேட் நியூ டைல் பேலட்டை, ஸோ பிஜி கிரீன் ஒரு டைல் பேலட் கிரியேட் பண்ணிப்போம். ஸோ ஃபோல்டர் கீக்கும் டைல் பேலட்டுன்னு ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்ணி அந்த ஃபோல்டரை செலக்ட் பண்ணிப்போம். ஸோ இப்போ இதில் அந்த இமேஜ் ஸ்ப்ரைட் எடிட் பண்ணதை ட்ராக் பண்ணி கொண்டு வரணும். நம்ம இங்கே எடிட் பண்ணியிருக்க ஸ்ப்ரைட்டு க்ரீனு. ஸோ அதை ட்ராக் பண்ணி கொண்டு வந்து போட்டுருவோம். ஸோ இந்த ஃபோல்டரில் செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இது க்ரியேட் ஆகிடுச்சு. இனிமேட் நம்ம பெயிண்ட் பண்ண வேண்டியதுதான். ஸோ பேக்ரவுண்ட் பெயிண்டிங்க்கு என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா மொத்தமாக இதை எல்லாத்தையும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நமக்கு இந்த ஃப்ளட் ஃபில் பெயிண்ட்டு கொடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு எங்கேருந்து எங்கே தேவையோ அங்கே கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பெயிண்ட் ஆகிடும். இப்போ பெயிண்டிங் பண்ணியாச்சு. பேக்ரவுண்டை சேவ் பண்ணிப்போம். இப்போ பேக்ரவுண்ட் மட்டும் செட் ஆகிருக்குன்றதை பார்ப்போம். இப்போ பேக்ரவுண்ட் செட் ஆகிடுச்சு. இப்போ அடுத்து நமக்கு ஃபோர்க்ரவுண்டு பிளாட்ஃபார்ம் செட் பண்ணணும். அசட்ஸு, டெரெயின்ஸ் வருவோம். ஸோ டெரெயின்ஸில் ஸ்லைஸ்டு இருக்கும். நம்ம ஸ்லைஸ் பண்ணாத எடுத்துகிட்டு பிக்சல்ஸ் பர் யூனிட்டை ஃபஸ்ட்டு 16 செட் பண்ணிவிடுவோம். இந்த மாதிரி ஸ்ப்ரைட் மோடு மல்டிபிள்னு மாற்றிப்போம். அப்ளை, ஸ்ப்ரைட் எடிட்டரு, ஸ்லைஸு, ஆட்டோமேட்டிக் பதிலாக கிரிட் பை செல் சைஸு 16/16 ஸ்லைஸ் கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருவோம். ஸோ இப்போ ஸ்லைஸ் பண்ணியாச்சு.
அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னொரு லேயர் ஆட் பண்ணிட்டு அதில் பிளாட்ஃபார்மை ஆட் பண்ணணும். ஸோ கிரிட்டில் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு 2D ஆப்ஜெக்ட்டு டைல் மேப்பை ரெக்டாங்குலர் கொடுத்துட்டு இதை பிளாட்ஃபார்ம்னு கொடுத்துருவோம். ஸோ இதில் இங்கே ஓப்பன் டைல் பேலட் வந்துடும். ஸோ இந்த ஓப்பன் டைல் பேலட்டை கிளிக் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கேட்கும். ஸோ இதில் கிரியேட் அ நியூ டைல் பேலட். ஸோ டைல் பேலட்டோட நேமை பிளாட்ஃபார்ம் அப்படின்னு சொல்லிடுவோம். கிரியேட் கொடுத்துட்டு இதே டைல் பேலட் ஃபோல்டரை செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ இங்கே ஸ்லைஸ் பண்ணியிருக்கிறது இப்போ நம்ம ஸ்லைஸ் பண்ணது, ஏற்கனவே ஸ்லைஸ் பண்ணதில்ல, நம்ம ஸ்லைஸ் பண்ண இந்த டெரெயினை கொண்டு வந்து இங்கே போட்டுட்டோம். ஸோ ஃபோல்டர் கேட்கும், டைல் பேலட் ஃபோல்டர் தான் கொடுத்துக்க போகிறோம். இப்போ ஆட் ஆயிடுச்சு. இப்போ நமக்கு என்ன தேவையோ அதை செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம பெயிண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ ஃபஸ்ட்டு இந்த ப்ரௌன் கலர் இதை செலக்ட் பண்ணிட்டு கொடுத்துப்போம். இப்போ மேலே க்ரீன் இதை சேவ் பண்ணிக்கலாம். இப்போ பிளாட்ஃபார்மு பேக்ரவுண்டு ரெண்டுமே செட் பண்ணியாச்சு. அடுத்து மெயின் கேரக்டர் பிளேஸ் பண்ணணும். ஸோ மெயின் கேரக்டரை நம்ம அசட்ஸில் வந்து பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட் இதோட கேம் என்விரான்மெண்ட் எப்படி இருக்குன்றதை பார்த்துருவோம். கேம் என்விரான்மெண்ட்டில் நமக்கு வருது, பட் ஆனால் ஆர்டர் மாறி இருக்குது. ஸோ அதை நம்ம செட் பண்ணணும். இதில் ஃபஸ்ட்டு பேக்ரவுண்ட் செலக்ட் பண்ணிப்போம். செலக்ட் பண்ணிட்டு நமக்கு எங்கே மாற்றணும் அப்படின்னா சார்ட்டிங் லேயரில் மாற்றணும். ஆட் சார்ட்டிங் லேயர் கொடுப்போம். ஸோ சார்ட்டிங் லேயரில் இது லேயர் 0 இருக்குது. அடுத்து நம்ம பேக்ரவுண்ட் ஒரு லேயரு, அதுக்கடுத்து பிளாட்ஃபார்ம் அப்படின்ற ஒரு லேயர். இதில் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு டிஃபால்ட் லேயர் ஃப்ரண்ட்டில் இருக்கணும், பேக்ரவுண்ட் லேயர் கடைசியாக இருக்கணும், பிளாட்ஃபார்ம் லேயர் முன்னாடி இருக்கணும். ஸோ அந்த மாதிரி செட் பண்ணிப்போம். செட் பண்ணிவிட்டு பேக்ரவுண்டுக்கு சார்ட்டிங் லேயர் வந்துட்டு டிஃபால்ட்டுக்கு பதிலாக பேக்ரவுண்டில் வச்சுருவோம். பிளாட்ஃபார்முக்கு சார்ட்டிங் லேயர் டிஃபால்ட்டு கிடையாது, பிளாட்ஃபார்ம். ஸோ பிளாட்ஃபார்ம் நடுவில் இருக்கும், பேக்ரவுண்ட் பின்னாடி இருக்கும், டிஃபால்ட்டு எல்லாத்துக்கும் ஃப்ரண்ட்டில் இருக்கும். ஸோ இந்த மாதிரி செட் பண்ணிக்கணும். இப்போ அடுத்து நம்ம எது ஆட் பண்ணாலும் அது நமக்கு டிஃபால்ட்டில் தான் வந்துட்டு லோட் ஆகும் சார்ட்டிங் லேயரில். நம்ம திரும்ப அசட்ஸ் போயிடுவோம். பிக்சல் அட்வென்ச்சர் அசட்ஸு, இதில் அசட்ஸு மெயின் கேரக்டர், இதில் ஸோ நிஞ்சா ஃப்ராக் கேரக்டர் எடுத்துப்போம். ஃபஸ்ட்டு ஐடியல் அனிமேஷனு, அதில் பிக்சல்ஸ் பெர் யூனிட்டு 16 கொடுத்துட்டு அப்ளை கொடுத்துருவோம். ஸோ அப்ளை கொடுத்ததுக்கப்புறமா அந்த ஸ்ப்ரைட்டை நம்ம கேம் ஹைரார்க்கியில் ஆட் பண்ணிக்கலாம். கேம் ஹைரார்க்கியில் ஆட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு இங்கே வந்துடும். ஸோ நமக்கு எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல ப்ளேஸ் பண்ணிப்போம். ஸோ அதை ரீநேம் பண்ணிப்போம். அப்படின்றது போல் ஜம்பர் அப்படின்ட்டு நேம் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பேக்ரவுண்டு, பிளாட்ஃபார்மு, அதுக்கப்புறம் கேரக்டர் மூணுமே செட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளே கொடுத்து பார்ப்போம். இப்போ நமக்கு எல்லாமே வந்துருச்சு. ஸோ அடுத்து நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆட் பண்ணணும். ஜம்பருக்கு ரிஜிட் பாடி 2D ஃபஸ்ட்டு ஆட் பண்ணுவோம். ஸோ ரிஜிட் பாடி 2D ஆட் பண்ணிவிட்டு செக் பண்ணி பார்த்துருவோம். ஸோ எந்த அளவுக்கு ரிஜிட் பாடி 2D செட் ஆகிருக்கு அப்படின்றதுக்கு. ஸோ இது எப்போ செட் ஆனது தெரியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ளே பண்ணும்போது கேரக்டர் கீழே விழுந்துடும். ஸோ ரிஜிட் பாடி 2D கரெக்டாக செட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த ரிஜிட் பாடி 2Dக்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாட்ஃபார்ம்ஸையும் செட் பண்ணணும். ஸோ பிளாட்ஃபார்மும் நமக்கு என்ன ஆகணும்னா அந்த ரிஜிட் பாடியை ஹோல்டு பண்ணுறதுக்கு ஏற்ற மாதிரியான ப்ராப்பர்ட்டியில் இருக்கணும். ஸோ இப்போ அதுக்கு பிளாட்ஃபார்ம் சூஸ் பண்ணிப்போம். ஸோ பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு டைல் மேப் கொலைடர் 2D ஆட் பண்ணுவோம். ஸோ டைல் மேப் 2D ஆட் பண்ணியாச்சு. அதே போல் அடுத்து என்ன ஆட் பண்ணோம் அப்படின்னா ரிஜிட் பாடி 2D ஆட் பண்ணுவோம்.
ஸோ ரிஜிட் பாடி 2D ஆட் பண்ணிவிட்டு ஸோ ஃபஸ்ட் இது மட்டும் காட்டிடுறேன். டைல் கொலைடருக்கு அதுக்கப்புறம் ரிஜிட் பாடி 2D ஆட் பண்ணியாச்சு. ஸோ ப்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஸோ பிளாட்ஃபார்ம் கேரக்டர் ரெண்டுமே கீழே போயிடும். ஸோ ஏன்னா பிளாட்ஃபார்முக்கும் ரிஜிட் பாடி 2D ப்ராப்பர்ட்டி இருக்குது, கேரக்டருக்கும் ரிஜிட் பாடி 2D கேரக்டர் ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா பிளாட்ஃபார்முக்கு ரிஜிட் பாடி 2Dயில் நம்ம டைனமிக் பதிலாக ஸ்டாட்டிக்னு மாற்றிப்போம். ஸோ இதை சேவ் பண்ணுவோம். இப்போ பார்ப்போம். ஸோ டைல் மேப் கொலைடர் மட்டும்தான் ஆட் ஆகிருக்கு. அனதர் கொலைடர் காம்போசிட் கொலைடர் இதையும் நம்ம ஆட் பண்ணிப்போம். ஸோ காம்போசிட் கொலைடர் ஆட் பண்ணிவிட்டு நமக்கு இதில் என்ன பண்ணுவோம் அப்படின்னா காம்போசிட் ஆப்ரேஷன் மெர்ஜின்னு கொடுத்துருவோம். டைல் மேப் 2D கொலைடரில் மெர்ஜின்னு கொடுத்துருவோம். ஸோ அடுத்து என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு பிளாட்ஃபார்முக்கு லேயர் ஆட் பண்ணணும். ஸோ லேயரில் பார்த்தோம் அப்படின்னா இது என்ன லேயர் அப்படின்னா கிரவுண்ட் அப்படின்ற லேயராக இதை நம்ம சொல்லிடுவோம். ஸோ பிளாட்ஃபார்ம் வந்துட்டு கிரவுண்ட் லேயர் அப்படின்றத சொல்லிடுவோம். ஸோ இப்போ பிளாட்ஃபார்முக்கு பார்த்தோம் அப்படின்னா டைல் மேப் கொலைடர் 2D, ரிஜிட் பாடி 2D, காம்போசிட் கொலைடர் 2D, அதுக்கப்புறம் டைல் மேப் கொலைடரில் காம்போசிட் ஆப்ரேஷன் மெர்ஜ், கடைசியாக கிரவுண்டு அப்படின்ற இந்த லேயர் இது எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ ப்ளே கொடுத்து பார்ப்போம். ஸோ இப்போ நமக்கு விழுது அப்படின்னா நம்ம என்ன பண்ணலை அப்படின்னு பார்த்தோம்னா மெயின் கேரக்டருக்கு ரிஜிட் பாடி 2D தான் ஆட் பண்ணியிருக்கிறோம், கொலைடரை ஆட் பண்ணல. அப்போ பாக்ஸ் கொலைடர் 2D ஆட் பண்ணிக்கணும். ஸோ பாக்ஸ் கொலைடர் 2D ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா எடிட் கொலைடரில் போயிட்டு அந்த கொலைடிங் என்விரான்மெண்ட்டை அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ பாக்ஸ் கொலைடரும் ஆட் பண்ணியாச்சு மெயின் கேரக்டருக்கு. ஸோ இப்போ ப்ளே கொடுத்தோம் அப்படின்னா ஸோ ஐடியல் அனிமேஷனில் நமக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்குது.